ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தகுதித் தேர்வை ரத்து செய்ய, ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்ய சட்டப்பேரவையில் தீர்மானம். பரபரப்பு தகவல், வெளியான அதிர்ச்சி செய்தி என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு செய்தி இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. 3ஆம் தேதி ஆகஸ்ட், நேற்று வெளியான செய்தி இது. சாத்தான்குளம் ஆகஸ்ட் 3. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சாத்தான்குளம் வட்டார கிளை சார்பில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா சாத்தான்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. விழாவிற்கு வட்டார தலைவர் விக்டர் மேரி கீதா தலைமையை வகிச்சிருக்கிறாங்க. செயற்குழு உறுப்பினர் ஆண்டனி சார்லஸ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரோஸ்லின் அன்னரலீலா, மாவட்ட தலைவர் செல்வராஜ், அதே போல் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் கலையுடையார், மாவட்ட பொருளாளர் ஜெயசீலி, மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வி, வட்டார பொருளாளர் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். வட்டார செயலாளர் ஜான்சன் மாணிக்கத்துறை வரவேற்றார். சாத்தான்குளம் வட்டார முதன்மை குருசெல்வராயர், போலையர்புரம் சேகரகுரு சந்தோஷ் பிரபு ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? இதனைத் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜோசப் பாலமுருகன் ஆகியோர் வாழ்த்துறையும் வழங்கியிருக்கிறாங்க. மாநில பொதுச் செயலாளர் மயில் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஆசிரியர் பணி நெருக்கடி நிறைந்ததாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நெருக்கடி நடந்தாக மாறி இருக்கிறது, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. பணி நெருக்கடி காரணமாக ஆசிரியர்கள் பணி ஓய்வை விரும்பும் நிலைக்கு மாறி வருகின்றன. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பணி ஓய்வை விரும்புகிற சூழ்நிலைக்கு இப்போ மாறிட்டு வராங்க ஆசிரியர்கள். அந்த அளவுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறார். மத்திய அரசின் கட்டாய கல்வி சட்டம் 23 திருத்தம் செய்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை ரத்து செய்ய தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி பணியில் இருக்க டீச்சர்ஸ்க்கு டெட்டு வேணாம், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, தீர்மானம் நிறைவேற்றி இதை ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ எங்களால் தேர்வு எழுதுவது எங்களுக்கு கடினமாக இருக்கிறது, அதனால் அது எங்களுக்கு விடுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் பர்வதராஜன், முன்னாள் வட்டார தலைவர்கள் ஸ்டீபன் தாஸ், அதைத் தொடர்ந்து மாணிக்கராஜ், பட்டதாரி ஆசிரியர் ஜெயபாலகிருஷ்ணன், தலைமை ஆசிரியர் ஜோன்ஸ், இவங்க எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே பலர் கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்னங்கிறத பார்க்கலாம். இந்த செய்தி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.